நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே யாரையும் என்ன செய்வதில்லைங்க, சபித்ததே கிடையாது, யாரையுமே பதுவா செய்ததே கிடையாது. உஹது போர்ல சஹாபாக்கள் எல்லாரும் இருக்க எதிரிகள் என்ன செய்றாங்க, அம்புகளை ஓங்கி நாயகத்துடைய நெற்றியிலேயே விழுகிறார்கள். அது உரசி கொண்டு போகிறது. நாயகத்துடைய நெற்றியில் இருந்த ரத்தங்கள் வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கு. அடுத்த இன்னொரு எதிரி நாயகத்தை நோக்கி அவர்களுடைய பற்களை நோக்கி அம்பையிடுகின்றார். பற்களிலே குத்தி ரத்தங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கு. இன்னொரு புறத்திலே தாயிஃபுடைய சோதனை. இந்த இரண்டு சோதனையும் இந்த உம்மத்து மறக்க முடியாத ஒரு சோதனை. சஹாபாக்கள் வந்து யா ரசூலுல்லாஹ், ஏன் இவ்வளவு சோதனை, ஏன் நீங்க இவ்வளவு பொறுமையோடு இருக்கிறீங்க? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பதுவா செஞ்சிருக்காங்க, அப்படி நீங்க பதுவா செய்யுங்க நாயகமே. எப்படி ஆதம் நபி பதுவா செஞ்சிருக்காங்க, பதுவா செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சிருக்காங்க, பதுவா செய்யுங்க. ஒரே ஒரு பதுவாவை அல்லாஹ் ஏற்றி இவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் அழைத்து விடுவான் நாயகமே. இவ்வளவு பொறுமை, இவ்வளவு நல்ல குணங்கள் எண்ணங்கள் வேண்டாம் நாயகமே. சஹாபாக்கள் சொல்ல சஹாபாக்களால் தாங்க முடியல. நாயகத்துடைய உடம்பில் இருந்த ரத்தங்கள் போய்கொண்டே இருக்கு. அந்த ஒரு நேரத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாயகத்துடைய அக்லாக்கை பாருங்க. இன்னைக்கு நம்முடைய நிலைமை, யாராவது ஒரு செருப்பத்தை திருவிட்டா என்ன செய்வோம், நாசமா போனவன் நல்லாவே இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு வண்டியை உரசி விட்டால் அவ்வளவு அசிங்கமான வார்த்தை, அவ்வளவு பதுவாக்கள், அவ்வளவு சாபங்களை இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். இதெல்லாம் ஒரு சோதனையா? அல்லாஹ் நாயகத்திற்கு கொடுத்த சோதனையை விடவா இது பெரியது? அன்பானவர்களே, சஹாபாக்கள் சொன்ன உடனே நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தோழர்களே, சஹாபாக்களே, இன்னில உபாரத்து லகானா, இந்த உலகத்திற்கு பதுவா செய்வதற்கு அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை, சாபம் விடுவதற்கு அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை. இன்னி உபாரத்து ரஹீமா, என்னை ரஹ்மத்தாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பியுள்ளார். அல்லாஹ்வும்ம அன்திய கௌமா ஃபைன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இந்த கூட்டத்திற்கு நீ எப்படியாச்சும் ஹிதாயத்தை கொடுயா ரப்பே, இவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள் சொல்லி அந்த ஒரு நேரத்திலே என்ன செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த நேரத்திலேயும் சபிக்காமல், யாரையும் திட்டாமல், யாரையும் பதுவா செய்யாமல் அந்த நேரத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. இதுதான் நாயகத்துடைய அக்லாக். அதனால தான் அல்லாஹ் தஆலா, நாயகமே நீங்கள் நறுமணத்தின் மீது இருக்கிறீர்கள், மகத்தான அக்லாக்கோடு இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ்வே பாராட்டி பேசுறார் சொன்னா, நாயகத்துடைய அக்லாக்குகளை நாம் விளங்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகத்துடைய அக்லாக்குகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாயகம் நறுமணத்தோடு தான் வாழ்ந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் இதுவரை 200 கோடி முஸ்லிம்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் நாயகத்துடைய அக்லாக்கை வைத்துதான் இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ் இஸ்லாமியர்களையும் இந்த இஸ்லாத்தையும் இந்த தீனையும் அல்லாஹ் பாக்கியாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியும். அடிப்படையில நாமும் இன்ஷா அல்லாஹ் வாழும் காலத்திலே அக்லாக்கோடு வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா நாயகத்துடைய முழு அக்லாக் இல்லாட்டாலும் ஒரு சிறிதளவாச்சு அல்லாஹ் தஆலா நாயகத்துடைய அக்லாக்கை நமக்கும் கொடுத்து வாழும் காலத்திலே நற்குணம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் வாழச் செய்வானாக. துஆ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்தை குர்ஆன். فإن